டாந்தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் வழிப்போக்கன் ஜெயரமணன். இன்றைக்கு நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் என்றால் 3 தசாப்தமாக ஒரு பாடசாலைக்கு உழைச்ச ஒரு ஆசிரியர், அதிபர், அவர் சம்பந்தப்பட்ட ஒரு வழிப்போக்கன் தான் அமையும். அந்த வழிப்போக்கன் எப்படி மற்ற வழிப்போக்கன் வேறுபடும் என்றால், அவர் இந்த பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய பழைய மாணவர்கள் அவருக்கு முன்னெடுக்கிற ஒரு விழா தான். அந்த விழா என்னன்றதை நாங்கள் பார்ப்போம். அந்த காலிக்கல்லின் பழைய மாணவர்கள் நானும் ஒருவன். அதே நேரம் இந்த காலிக்கல்லின் அதிபர்கிட்ட கல்வி கற்ற மாணவர்களும் ஒருவன். ஒரு ஆசிரியர் ஒரு பாடங்களை எங்களுக்கு சொல்லித் தருவினோம். கல்வி மற்ற ஒழுக்கம் என்று சொல்லித் தருவினா நிறைய எங்களை சொல்லித்தரோம். இவர்கிட்ட நிறைய கல்வியை பெற்றுக்கொண்ட மட்டும் ஒழுக்கத்தை கூட கற்றுக்கொண்ட நாங்கள். இவர் எப்படியான ஆசிரியர் என்னுடைய பார்வையில் அடித்து ஒரு பிள்ளையை திருத்துவதை காட்டிலும் இவர் அந்த பிள்ளைகள் விட்டால் அதனை அரவணைத்து திருத்தக்கூடிய ஒரு வல்லமிக்க ஆசிரியர் ஒரு ஆள். அதோடு நாங்கள் படிக்கிற காலங்களில் அவர் ஒவ்வொரு விடயத்தையும் நாங்கள் கற்றுக்கொண்டாங்க. அவர் எந்த விடயம் எடுத்தால் கூட ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணி கொண்டிருப்பார். அவர் சம்பந்தமாக நான் கதைக்கிற விடங்கிற பாடசாலையும் பழைய மாணவர்கள் ஒவ்வொரு துறையிலும் பெரிய பெரிய வல்லுநராக இருப்பவர் கதைப்பது இன்னும் அழகாக இருக்கும். அதை தான் அவங்களுக்கு காண்பிக்க போகிறேன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வந்திருக்கும் பெரியோரை வரவேற்போம். கலை செல்வனாசானில் பணிகளில் விழா காண வந்திருக்கும் பெரியோரை வரவேற்போம். காலிக்கல்லுடைய அதிபர், ஓய்வுநிலை அதிபருமாகிய அன்புக்கும் பெருமதிக்கும் உரிய கலைச்செல்வன் சார் அவர்களுக்கு 60வது தின பிறந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்து இன்று அவருடைய பணிகளில் நிகழ்வுக்கு நாங்கள் செல்கின்றோம். நான் நினைக்கின்றேன் 10/1/1994 கலைச்செல்வன் சார் எங்களுடைய வகுப்புக்குத்தான் முதல் அளவியலும் நான் வணிகத்துறையை சேர்ந்த நான் அளவியலும் விஞ்ஞான முறையும் என்றொரு பாடத்தை எங்களுக்கு கற்பிப்பதற்காக எங்கள் வகுப்புகளுக்கு தான் முதல்ல வந்தவர். நான் நினைக்கின்றேன் 1994 ஜனவரி மாதம் 10 நாங்கள் அப்போ 12ஆம் ஆண்டு டி வகுப்பில் நான் இருந்தேன். அந்த வகையிலே அளவியலும் விஞ்ஞான முறையிலே அளவியலை கற்பிப்பதில் அவர் விற்பனர். அளவியலோடு நாங்கள் அவரிடமிருந்து கற்ற விடயங்கள் நேர்மை, நேர முகாமைத்துவம், திடகாத்திரமான சிந்தனை, சவால்களை எல்லாம் சாதனைகளாக மாற்றுகின்ற பண்புகளை நாங்கள் கல்வி கற்கின்ற போது அவரிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட விடயம். பொதுவாக மாணவர்களை பொறுத்தவரையிலே நாங்கள் ஆசிரியர்களை ஒரு வகிப்பங்கு ரோல் மாடலாக எடுத்துக்கொள்வது வழக்கம். நல்ல மாணவர்களுக்கு என்னுடைய ஆசாரம் ஓய்வுநிலை அதிபர் திரு கலைச்செல்வன் சார் வகிப்பங்கு, அதாவது ரோல் மாடலாக இருந்திருக்கின்றார். குறிப்பாக சொல்லப்போனால் எங்களுடைய வகுப்பிலே நாங்கள் கிட்டத்தட்ட 46 மாணவர்கள் வணிக பிரிவிலே படித்து கொண்டது. நாங்கள் கிட்டத்தட்ட 20 பேர் பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவு செய்த நாங்கள் 1996ஆம் ஆண்டு காபத உயர பரீட்சையிலே 4A எடுத்து யாழ் மாவட்டத்திலே முதலாவது ரேங்க், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவர் திருவாளர் சஞ்சய் அவர்கள். இன்றைக்கு வீடியோவில் வருவர். நீங்கள் அப்போ நாங்கள் அவரிடமிருந்து எங்களுடைய சேத்திரங்களை உருவாக்கி இருக்கிறோம். பல மாணவர்களுக்கு அவர் வழிகாட்டியாக இருந்திருக்கின்றார். கிட்டத்தட்ட ஆசிரியராக, பகுதி தலைவராக, பிரதி அதிபராக, 2 அதிபராக நான் நினைக்கின்றேன். எனக்கு நல்ல ஞாபகம், நாங்களும் கொஞ்சம் நண்பர்கள் முனைஞ்சு தான் சேர காலிக்கல்லுடைய அதிபர் சேர்ல கொண்ட விட்டு நாங்கள் விட்டு அவருக்கு வாழ்த்தினாங்கள்.
அதே மாதிரி ஹார்ட்லிகரில் விடைபெறுகின்ற போதும் நாங்கள்லாம் அவருக்கு மணி விழா செய்யவில்லை. நாங்கள் செய்கின்றபடியும் பணி விழா. முன்னுக்கு இருக்கிற நீங்கள் தான் கலைச்சல் வேண்டிய பணிகளின் விழாவில் நன்றி கூறுங்கள். தன்னோடு கூடி தொண்டாற்றியவரோடு இருக்கான் மனிதனில் ஹாப்பி. டீம் அர்ஜுனா நடந்தவங்க கேப்டனா டீமுக்கு தான் அவருடைய நன்றி, டீம் அவருக்கு நன்றி. நிறைய சுந்தரன் சார் இருக்கிறார். இப்போ எங்களுடைய மாணவன் பங்களாதேஷில் விளையாடுறான். திருப்பி நாங்கள் மீள உயிர் பெறுறோம். அடியோமோடு நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு. உங்களை நான் வாழ்த்துகிறேன் சார். 30 வருடம் இந்த ஆசிரியர் பாங்கில சுய தர்மத்தை மேற்கொண்டு வரும்போது தெய்வீகராக வழிப்படுத்தியவர். அவருக்கு அப்ரெண்டிஸ்டாக இருந்தவர், ஒரு லெப்டினன்ட் கர்னலாக இருந்தவர், அப்புறம் தானே கொமாண்டராக வந்தார். அப்படித்தான் அந்த வாழ்க்கை முறை. அவர்தான் ஹார்ட்லி இந்த ஓபிஏ அல்லாத பிரின்சிபல். எங்களுக்கு அப்படி ஒரு வளம், ஒரு சிறப்பு எங்கேயிருந்தும் வேற மாடர்ன் வேர்ல்டில். முதலாவது ஹார்ட்லியின் நான் கிறிஸ்டியன் பிரின்சிபல் ரத்னசபாவதி. அவர் இவ்வளோ குளோரியை கொண்டு வந்தார். ஸோ இப்போ உங்கள் டபுகள் எல்லாம் உடையிற காலம் இந்த சத்தீசில் பண்பாட்டு விழா நடத்தி கூட ஆறுதலாக இருக்கிறேன். ஸோ வள மார்பில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு துணைவி. தன்மார்த்தம் பரார்த்தம். ஒருவன் பரார்த்தமாக காரியம் செய்கிறான்னா தன்மார்த்தம் இம்பார்ட்டன். விஷ்ணுவுக்கும் லக்ஷ்மி இருக்கிறார், இங்கே ஜெயந்தி இருக்கிறார். அவன் துணை இல்லாமல் இந்த காரியங்களை செய்ய வள மார்பில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவாய். அடுத்ததான் முக்கியம் ஹார்ட்லி. வடிவாய் சோதி வளத்துறையின் சுடரால் எலன் சயின்ஸ், சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் அண்ட் லாஜிக். சயின்ஸ் வந்து பை டெஃபினிஷன் அவர்களுடைய யாழ் பல்கலைக்கழகத்தின் பழைய மாணவர். எங்களுடைய பல்கலைக்கழகம் 50வது பொன்விழா ஆண்டுகளை கொண்டாடி கொண்டு அவங்களுடைய தலைமையாங்கிற நிமலஹாசன் ஒரு கடைக்காரன் பையன். தம்பையா ஒரு கமக்காரன். தம்பையா இந்த மகன் ஓகே 34 வருடம் ஆசிரியர் தொழில் வைத்து இன்றைக்கு ஒரு பணில் எழில் விழாவுக்கு தகுதியுடையவன் ஆயிருக்கிறான். குவாலிஃபைடு. அதுதான் எங்களுடைய ப்ரீ சொன்ன. எல்லாருக்கும் அந்த தகுதி வந்து வாய்க்கிறே இல்லை. தகுதி முயற்சியாலாம் வரும். தெய்வத்துள்ளாகாதனும் முயற்சி மிக இருந்த கூலி தரும். பாடுபட்டு இருக்கிறான். 7 மணிக்கு வீட்டை 2 பிள்ளைகளையும் வச்சுக்கொண்டு வர்றது சுலபம் இல்லை. வைஃபும் ஒர்க். அதுக்கு பயங்கர கமிட்மெண்ட் வேணும். தொடர்ந்து வேற 1990 எல்லாம் சிக்கல் இருந்த காலம். நாங்கள் உடைக்கிற சென்ட்ரி பாயிண்ட்ஸ் இல்லாத ஹார்ட்டி போகிற காலம். பிள்ளைகளை தடுத்து வைக்கிற காலம். அப்போ அதில் சுடராளி உங்களுக்கு தெரியும். சக்கரன் சயின்ஸ் இந்த சின்னம். அதுலேயும் பெரிய ஆளர் சும்மா விட இல்லை. ஆலின்னு சொல்ல இல்லை. சுடர் ஒளி தான் ஹார்ட்லி ஃபெய்த் லக்ஸ். தட்ஸ் பிரிங் ரிமூவ் டார்க்னஸ். அப்படி மாணவர்கள் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறேன். நான் ஆட்டில் இருக்கும்போது நான் டான்ஸை பார்த்தது இல்லை, சங்கீதத்தை பார்த்தது இல்லை. இன்றைக்கு கௌசியன் என்ன அழகாக எல்லாம் சமர்ப்பிக்கிறார். பொறாமையாக இருக்கு. நாங்கள் பந்தை தான் அடித்தோம். ஹாஸ்டல் தான். ஹார்ட்லின்னா இட்ஸ் பிக் இன்ஸ்டிடியூஷன். எல்லாரும் இந்த உலகம் முழுதும் இருந்து பிரின்சிபலுக்கு வியாக்கியானம் பண்ணி கொண்டிருப்பார். ரிசல்ட் வந்தண்டு வராவிட்டண்டு என்ன நடக்குது உங்கள் இடம் வந்திருக்கிற ட்ரஸ்டியை ஃபார்ம் பண்ண ஹார்ட்லி ட்ரஸ்டி. இன்றைக்கு இந்த என்டையர் ஸ்ரீலங்காவில் மாடல். மாடல் அதான் இன்னோவேஷன். உங்கள் இடம் வந்திருக்கிறார். உங்களுக்கு திரும்பி அவற்றை ஃபேமிலியில் பொண்ணையா பண்டைய பிள்ளைகள் 8-10 இளங்கோ லஞ்சீரன் அப்படி ஒரு சீரீஸ். இப்போ இந்த பிரதேசம் 834 ஆண்டு சொன்னார். 1000 பலவாக இருந்து ஓகே இந்த மிஷினரிஸ் அதை கொண்டு வந்தாங்க. நானும் உடுப்படி அமெரிக்க மிஷனில் படிக்கிறாங்க. மிஷினரிஸ் ஒரு கையில் பைபிள், ஒரு கையில் புக்ஸ், கல்வி. அதாவது யாழ்ப்பாணம் சிறந்தது. 200 years ஆஃப் எஜுகேஷனல் ட்ரெடிஷன் வேறு ஒரு இடமும் இல்லை. ஆனந்தா, நாலண்டா, தர்மபாலா, விசாக்கா ஓரா 125 years old. ஜப்னா இந்து அதெல்லாம் பிறகு ரைனேசன்ஸோட வந்த பள்ளிக்கூடம் 125 years old. They are doing well.
எங்களை 200 years மிஷனரி புரோட்டி, அதால எங்களுக்கு செல்வம் பெருகிச்சு. நாங்கள் உலகம் முழுத்தும் டெக்கரேட் பண்ணோம். எலியேசர் மனிதரை உருவாக்கினோம். உயிர் ஆயுதங்கள் காட்டிலிருந்து வந்து தனியாக டான்ஸ் வரையில். அப்படி இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்த மாணவர்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? திடமான உடல் வளத்தை கொடுக்கணும். ஹார்ட்லி ஸ்போர்ட்ஸ் மீட்லாம் யூனிக், வெரி டிசிப்ளின். நடராஜன் இருக்கிறார், பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன், வெரி டிசிப்ளின். நாங்கள் விளையாடி கொண்டே இருந்தோம். அப்படியான உடல் தகுதியை மேம்படுவதற்கு ஹார்ட்லி எங்களோட பாடுபடுது. நான் இன்டர்வல் நேரம் விட மாட்டோம். எங்களுடைய ஆல்ரெடி பிள்ளையார் கிரவுண்ட் எல்லாம் இப்போ இன்னும் எல்லாம் கட்டி வச்சுருக்கீங்களா? அந்த காலம் அது வித்தியாசம். பின்பு எங்களுக்கு ஞானம், அறிவு, அது எங்களுடைய வடமராட்சியின் கலக்கோயில். இந்த கலக்கோயிலை நம்பி இந்த பிரதேசத்தில் உள்ள எல்லா மாணவர்களையும் பெற்றோர்கள் அனுப்புகிறார்கள். சின்ன 10 ஏஜில் குழந்தையின் தெய்வம் உண்டு. அந்த குழந்தைகள் எங்கள் அன்னை இந்த காலடியில் வந்து வரைக்கும் யார் செப்பப்படுத்து. அதான் அடியோமோடு நின்னோடும் பிரிகின்றிருப்பார். இது கமாண்டர், டீச்சர்ஸ் எல்லாம் ஒளி விளக்குகள். அதான் சுடராளி, ஞானமும் கல்வியும் பாடுவார் திருநாவுக்கரசர். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும். அந்த ஞானத்தையும் கல்வியும் தந்தது. அதுக்கு மேலாக இன்றைக்கு எங்களுடைய மாணவர்கள் ராஜ் நாராயணெல்லாம் வந்திருக்கிறார்கள். உலகத்தில் சௌபாக்கியத்தோடு இருக்கிறார்கள். சௌபாக்கியத்தை காட்டி தந்தது லக்ஷ்மி சரஸ்வதி மாத்திரம் இல்லை. எங்களுக்கு எங்களுடைய இளம் பருவத்தில் நாங்கள் எங்களுடைய பீரியட் ஆஃப் லேர்னிங், பிரம்மச்சாரியம் பீரியட் ஆஃப் லேர்னிங்கில் நாங்கள் கல்வி கற்கிறது எங்கள்கிட்ட என்ன உதவினால் அந்த கல்வி பிரிங் எம்பவர்மெண்ட் எங்களுக்கு செல்வத்தை தந்தது, சௌபாக்கியம். அதாவது அந்த மிஷனை லீட் பண்ணியிருக்கு. அப்போ இவர் ஹாஸ்டலில் பார்த்துருக்குறார். ஹாஸ்டல் இயங்கரன் என்ன இப்படி நான் இயங்கரன் வெரி ப்ரௌடு. தனியாக நாங்கள் ஒவ்வொன்றையும் சொல்கிற ஒவ்வொரு இருக்கிறாங்க. ஒரு தொழிலதிபர் இன்றைக்கு என்டர்பிரனர்ஷிப் பண்ணி படிப்பு டிகிரி ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. சும்மா இயங்குற கொண்டு காட்டி போட்டு கூட காணும் டிகிரியை படிப்பிக்கிறது தொழில் முயற்சியை பற்றி. அந்த ஹாஸ்டலில் பிறகு சொப்பமே நடத்துகிறார். இப்போ ஹாஸ்டல் இன்னும் மெழுகுது. அங்கேருந்து நேஷனல் ஃபுட்பால் டீமுக்கு போகிறாங்க, நேஷனல் கிரிக்கெட் டீமுக்கு போகிறாங்க. திருப்பி நாங்கள் உயிர் பெற்றிருக்கிறோம். அப்போ எங்களுக்கு சௌபாகியம் வந்தது, பலம் வந்தது, லட்சணம் வந்தது, எங்களுக்கு கல்வி ஞானம் வந்தது, சௌபாகியம் வந்தது, கீர்த்தி வந்தது. நான் ஹார்ட்லி ப்ரௌட். அது சொல்லுவாங்க துப்புரவு சொல்லுவார், ஹார்ட்லி மேட் அஸ் ப்ரௌட். At the same time, now it is our time to make Hartley proud. Hartley proud ஆகியிருக்கிறார் பிரின்சிபல். Hartley proud ஆகினவர்கள் இங்கே வந்து இருக்கிறீங்க. இது ஒரு நல்ல சங்கமம், இது ஒரு இன்ஸ்பிரேஷன். மற்ற இந்த மாதங்களில் மேரளி என்றான் கிருஷ்ணன். இன்றைக்கு இந்த மேரளியில் இவர் 14ஆம் தேதி பிறந்திருக்கிறார். குளோரிஃபைட் மந்த். இந்த மந்தில் ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்திருக்கிறார். அகஸ்தியர் பர்த்டே 19ஆம் தேதி. சிரஞ்சீவி அகஸ்தியர் எங்களுக்கு மெடிசினை தந்த சித்த வைத்தியம். அகஸ்தியர் தொல்லாப்பியருக்கு குருவாக இருந்த தமிழை தந்த தமிழர்கள் எவ்வளோ ப்ரௌட். இன்றைக்கு எவ்வளவு இலக்கியங்கள் இருக்கு, எவ்வளவு கலாச்சார மேம்பாடுகள் இருக்கு. அவ்வளோத்தையும் செப்பனுக்கு இந்த வடமராட்சி என்ற பிரதேசம் எங்க சிரண்டிப்பு என்று சொல்ற இந்த இலங்கையின் உச்சியில் இருக்கிற இடம். அந்த இடத்தின் கிழக்கோயில் சரஸ்வதி நடனமாடுற இடம். அந்த இடத்துக்கு இவன் 30 வருஷம் சேவை ஆட்டியிருக்கான். அந்த சேவையை தான் நாங்கள் சொல்றது தொண்டுகள், இறைபணி. ஓகே, வணக்கம். உங்கள் சம்பந்தமாக சிறிய அறிமுகம் உங்களோட பார்வையாளருக்கு. என்னுடைய பெயர் பாலசுந்தரன் நிமலதாசன். நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே முகாமைத்துவ கைக்கல் வணிகப்படத்தின் கணக்கியல் துறையினுடைய சிரேஷ்ட பேராசிரியராக இருக்கின்றேன். அந்த வகையிலே
நீங்கள் வந்து இந்த விழாவை உலக சாத்தியப்படுத்தினதுக்கு ஒரு முக்கிய பங்காற்றுங்க. நீங்களும் கூட குழு வந்து இப்போ இந்த விழாவை வந்து எப்படி நீங்கள் உருவாக்கினீங்க? அந்த ஆரம்ப புள்ளி இப்போ இன்றைக்கு வந்து எங்கள் அனைவருக்கும் தெரியுது எப்படி நடக்குதுன்னா, இது ஒரு இடத்துல ஆரம்பிக்கப்பட்டு தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கும். இது எப்படி சாத்தியமானது? ஓய்வுநிலை அதிபர் திருவாளர் தம்பையா கலைச்செல்வன் அவர்கள் எங்களுடைய ஹார்லி கல்லூரியிலே எங்கள் அணியினருக்கு முதலாவதாக வந்து அளவியலும் விஞ்ஞான முறை என்ற பாடத்தை எங்களுக்கு கற்பித்தார். அதன் வழிவந்த வகையிலே ஆசிரியராக, பகுதி தலைவராக, பிரதி அதிபராக, அதிபராக இருந்து இன்று ஓய்வு பெற்றிருக்கின்றார். பொதுவாக இவ்வாறான நிகழ்வுகளை நடத்த வேண்டும் என்ற ஒரு எங்கள் அணியினருக்கு விருப்பம். எவ்வாறு நாங்கள் இதனை இணைக்கலாம் என்ற வகையிலே சூரிய மகாலிலே நாங்கள் கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு முதல் இணைந்து இந்த குழுவை நியமித்து அதனூடாக என்னை தலைவராக ஏற்று எங்களுடைய டீம் ஒர்க், அதாவது குழு வேலை, ஒவ்வொரு வேலைகளையும் இலகுவாக நாங்கள் பகிர்ந்தளிப்பு செய்து அதன் அடிப்படையிலே நாங்கள் இந்த நிகழ்வு ஒவ்வொருவருக்கும் வருஷக்குறிப்பு உருவாக்கி உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் காட்லிக்கலுடைய பழைய மாணவர்கள் ஒன்றிணைத்து அவர்களுடைய ஒத்துழைப்பையும் பங்களிப்புகளையும் கேட்டு அதனூடாக பழைய மாணவர் சங்கத்தினுடைய தாய் சங்கம் உலகளாவிய ரீதியில் பிறந்திருக்கின்ற காட்லிக்கருடைய கிளைகள் சார்ந்த தலைவர்கள் செயலாளருடன் இணைந்து இந்த செயற்திட்டத்தை நாங்கள் உருவாக்கி கொண்டோம். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட பங்கு பற்றினர்கள் பங்கி கொண்டிருக்கிறார்கள். ஓய்வு நிலை அதிபர்கள், ஆசிரியர்கள், பழைய மாணவர் சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் எல்லோரும் இணைந்து இந்த நிகழ்வினை நாங்கள் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த விழாவில் வந்து கலந்து கொள்கிற மாணவர்கள் யார்? இதில் வந்து நான் 1994 ஆண்டிலிருந்து இன்று வரை கல்வி படித்து கொண்டிருக்கின்ற கற்று வெளியேறிய காட்லி கல்லூரியுடைய பழைய மாணவர்கள் இணைத்துத்தான் நாங்கள் இதனை செய்து கொண்டிருக்கின்றோம். உண்மையில் இந்த விழா வந்து பார்க்க ஒரு காட்லி மாணவனை எனக்கு வந்து சந்தோஷமா இருக்கு. எனக்கு மட்டுமில்லாமல் காட்லி மாணவர்களுக்கு ஒரு பெருமையான சந்தோஷமான விழா தான். ஆனால் நீங்கள் இதை ஆரம்பிக்கும் பொழுது இப்படி ஒரு பிரம்மாண்டம் ஆயும் உங்களுக்கு முன்னர் ஒரு எண்ணம் இருந்ததா? பொதுவாக நாங்கள் ஆரம்பிக்க இப்போ போகும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. எங்களுக்கு நிறைய சவால்கள் இருந்தது. அந்த சவால்களை நான் ஒவ்வொன்றையும் என்னுடைய குழுவினோடு இணைந்து சரியான திட்டமிடல், தீர்மானம் எடுத்தல், நேர முகாமைத்துவத்தை இணைச்சி செய்து இன்று இந்த நிகழ்வினை நாங்கள் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். உண்மையிலேயே ஒரு சிறப்பான இந்த முயற்சிக்கு எங்களோட வாழ்த்துக்களும். உண்மையிலே பார்க்க எங்களுக்கு ஒரு காட்லி மாணவராக சரி இல்லை வழிபோக்கனாக சரி ஒரு சந்தோஷமாக இருக்குது. நன்றி கொடுப்பேன். என்னுடைய ஆசிரியர், ஆனால் உங்களுக்காக அவர் சம்பந்தமான அறிவும் உங்களுக்காக. என்னுடைய பெயர் அந்தோனிமுத்து மோசஸ் தேவரணம். நான் ஆசிரியராக கடமையாற்றுகின்றேன். காட்லி கல்லூரியில் 2001 முதல் 2023 வரை பணியாற்றியிருக்கின்றேன். அதுவும் சிறப்பாக இன்று ஓய்வு பெறுகின்ற எமது கல்லூரியின் அதிபர் தம்பையா கலைச்செல்வன் சார் அவர்களோடு நான் 23 வருடங்கள் ஆசிரியராக, இன்னும் சிறப்பாக பகுதி தலைவராக, முகாமைத்துவத்தின் உறுப்பினராக, விளையாட்டு குழுவின் உறுப்பினராக, இவ்வாறு பல்வகையான வகைபாகங்களோடு எமது கல்லூரியின் வளர்ச்சிக்கு அதிபர் அவர்கள் எடுத்த முயற்சியில் அனைத்துக்கும் என்னுடைய ஒத்துழைப்பை வழங்கி இருக்கின்றேன். அதிபரை பற்றி சிறப்பாக சொல்லப்போனால் கிட்டத்தட்ட 3 தசாப்தங்களாக ஏறக்குறைய 5000த்துக்கும் மேற்பட்ட மாணவர்களை சந்தித்த ஒரு விசேடமான அதிபர் என்று சொல்ல வேண்டும். இப்படியாக அதிகமான மாணவர்களை சந்தித்த அதிபராக இவர் காட்லி கல்லூரியின் வரலாற்றிலே இடம்பெறுகின்றார். அவரது அந்த 30 வருட சேவை காலமும் 4 வகைபாகங்களை கொண்டது. ஆசிரியராக, பகுதி தலைவராக, பிரதி அதிபராக, நிறைவாக முழுமையான பணியாற்றிய ஒரு அதிபராக அவர் செயற்பட்டிருக்கின்றார். அவரது பணி வாழ்வுக்கும் கல்லூரியின் அவர் மேற்கொண்ட பல்வேறுபட்ட அபிவிருத்தி திட்டங்களுக்கும் உறுதுணையாக பல்வேறுபட்ட உதவிகளை வழங்கியவர்கள் காட்லியின் மைந்தராக கருதக்கூடிய உலகெங்கும் வாழும் அனைத்து காட்லி பழைய மாணவர்கள்தான். அவர்களது நிதி உதவியினாலும் ஆலோசனைகளாலும் பல்வேறுபட்ட ஒத்துழைப்புகளாலும் அவர் இந்த கல்லூரியை நல்ல முறையில் வழிநடத்தி இருக்கின்றார். அவர் காட்லி கல்லூரியின் வரலாற்றில் 20வது அதிபராக செயற்பட்டிருக்கின்றார். அவரது முன்னுதாரணமான பணி வாழ்வு அனைத்து உலகத்தையுமே ஈர்த்ததாக என்று கருதப்படுகின்றது. அந்த அளவுக்கு மாணவர்கள் பால் அன்பும், இன்னும் சிறப்பாக
ஒவ்வொரு மாணவரையும் பேர் சொல்லி அழைக்கின்ற பல்வேறு பட்ட தகவல்களை சேகரித்து வைக்கின்ற ஒரு மெமரி பவர் உள்ள, இன்னும் சிறப்பாக சொல்லப்போனால் அது அவர் ஒரு தகவல் புத்தகம்தான். அந்தளவுக்கு மாணவர்களை மனதில் இருத்தி அவர்களது குடும்ப பின்னணிகளை தெரிந்து பொருளாதார நிலைகளை அறிந்து அவர்களை வழிப்படுத்திய ஒரு முக்கியமான அதிபர். அந்த வகையிலே காளி தாயின் மடியிலே தவழ்ந்த அதிபருக்குள் இன்னும் சிறப்புடம் பெறுகின்ற ஒருவராக இவர் இருக்கின்றார். அவரது பணி வாழ்வுக்காக காளியின் மைந்தர்களும் கல்லூரியோடு இணைந்த அனைவருமே இன்று நன்றி பெருக்கோடு அவர்களுக்கு நன்றி சொல்கிறார்கள். அந்த வகையில் ஆசிரியரது பணிக்கு நன்றி செல்வதோடு அவரது ஓய்வு காலமும் சிறப்பாகவும் சந்தோஷமான அமைய இறையர்களை வேண்டுவதோடு அவருக்காக இறைவனை இறைஞ்சுகின்றோம். நன்றி. உண்மையில் சார், எங்களோட கலைச்சலன் சாருடைய சரி, உங்களுடைய சரி, நாங்கள் மாணவர் இருந்தது படித்தது எங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய விடயங்கள், கல்வியை தாண்டி வந்து ஒழுக்கம்ன்றது உங்கள்ட்ட தான் கற்றுக்கொண்டது. அது எங்களுக்கும் ஒரு பெருமைக்குரிய விடயம் தான் சார். நன்றி, உங்களோட பணிக்கு நன்றி. வணக்கம். உங்கள் சம்பந்தமாக சரி அறிமுகம். நான் கந்தசாமி வாணி முகுந்தன், இப்பொழுது ஹார்ட்லி கல்லூரியுடைய பிரதி அதிபராக இருக்கின்றேன். நீங்கள் இந்த விழாவை பற்றி என்ன குறிப்பிட விரும்புகிறீங்கள்? உண்மையிலே கலைச்சலன் சாருடைய ஒரு மாணவன் நான். அந்த வகையில் எங்களுக்கு தரம் 10 சமூக கல்வி படிப்பித்த ஒரு ஆசிரியர். அது மட்டுமல்ல, அவரோடு நான் சக ஆசிரியராக பணியாற்றி இருக்கின்றேன். தற்பொழுது அவருக்கு கீழே பிரதி அதிபராக இருக்கின்றேன். இந்த விழா எப்படி கருக்கொண்டதுன்னு சொன்னால், சார் ஓய்வு பெறப்போகின்றார் என்ப அந்த செய்தியை நாங்கள் எங்களுடைய மனதிலே மாணவர்கள் மத்தியிலே சொல்லிய போது எல்லா மாணவர்களும் சேர்ந்து அவருக்கு ஒரு விழா கொண்டாட வேண்டும் என்று நாங்கள் கதைத்து கொண்டோம். அந்த கருவை நாங்கள் அவருடன் சேர்ந்து கதைத்த போது அவர் சொன்னார், எனக்கென்று ஒரு மணி விழா தேவையில்லை, ஆனால் மாணவர்களாக சேர்ந்து ஏதாவது ஒரு விழா எடுத்தால் நான் அதற்கு வருவதற்கு சம்மதம் என்று சொன்னார். சாருடைய சம்மதத்தை தொடர்ந்து நாங்கள் ஒரு ஆரம்ப கூட்டம் ஒன்றை கூட்டினோம். அதிலே நாங்கள் ஒரு சமூக வலைத்தளங்களில் அதற்கான அறிவித்தல்களை விட்டு சாரிடம் படித்த மாணவர்களை ஒன்றாக சேர்த்து இந்த சூரிய மகால் மண்டபத்தில் தான் நாங்கள் ஒரு ஆரம்ப கூட்டத்தை வைத்திருந்தோம். அந்த கூட்டத்திலே நாங்கள் தலைவராக எங்களுடைய சிரேஷ்ட பேராசிரியர் நிமலதாசன் அவர்களை நாங்கள் ஏகமனதாக தெரிவு செய்தோம். அவர் சாருடைய முதலாவது வகுப்பு மாணவனாக இருக்கின்றார். அந்த வகையிலே அதன் பின்னர் எங்களுடைய நிர்வாக குழுவை நாங்கள் தெரிவு செய்து இந்த சூரிய மகால் மண்டபத்திலே அந்த விழா தொடர்பான கலந்துரையாடலில் ஈடுபட்டு வந்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு மேற்பட்ட காலப்பகுதி நாங்கள் இந்த இடத்திலே ஒன்று கூடி அந்த விழாவை எவ்வாறு சிறப்பாக செய்யலாம் என்பதை குறித்து திட்டமிட்டிருந்தோம். அதன் விளைவாக இன்றைய தினம் அந்த விழா நல்ல முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த விழாவுக்கு பலரும் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். அந்த பங்களிப்பு செய்தவர்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது. அந்த வகையிலே முதலாவதாக இந்த விழாவுக்கு சம்மதம் தெரிவித்து வருவதற்கு ஒத்துக்கொண்ட எங்களுடைய விழா நாயகருக்கு முதற்கு நன்றிகளை தெரிவித்து, அத்தோடு இந்த பணிகளில் விழாவை சிறப்பாக செய்வதற்கு அந்த குழுவிலே அங்கம் வகித்து இந்த செயற்பாடுகள் எல்லாம் நல்ல முறையிலே ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கின்ற பணிகளில் விழா குழுவினருக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். நிதி பங்களிப்பு தொடர்பாக நாங்கள் உலகெங்கும் பறந்து வாழுகின்ற சாருடைய மாணவர்கள் அனைவருக்கும் இந்த செய்தியை தெரிவித்த போது அவர்கள் மனமகிழ்ச்சியோடு எங்களுக்கு நிதியிலே எந்த விதமான குறைவும் ஏற்படாதவாறு பங்களிப்பு செய்து இன்றைய தினம் நல்ல முறையிலே அவருடைய பணிகளில் விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்களுக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது. சாரிடத்திலே படிக்க கொடுத்தது எங்களுக்கு ஒரு இறைவன் தந்த வரம் என்றுதான் நாங்கள் கருதுகின்றோம். எனவே இந்த இடத்திலே எங்களுடைய இந்த விழாவுக்கு அணி செய்திருக்கின்ற நிதி பங்களிப்பும் உடல் சரீர பங்களிப்பும் ஏனைய பங்களிப்புகளும் வழங்கியிருக்கின்ற அத்தனை பேருக்கும் இந்த விழாக்குழு சார்பாக எமது மனமார்ந்த நன்றியீடுதல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. வணக்கம். உங்கள் சம்பந்தம் ஆசிரியர் அறிமுகங்களோட பேர்கள்? நான் ராஜ் நாராயணன், ஆஸ்திரேலியா விக்டோரியாவிலேருந்து வந்திருக்கிறேன். நான் விக்டோரியா கிளைண்ட பழைய பிரசிடெண்ட், இப்போ வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன். என்னென்றால் நான் உங்களோட கேட்குறகள் என்னென்னா, உங்களுக்கும் உங்களோட பழையமான சங்கத்துக்கும் பாடசாலைக்குமான உறவு எப்படி இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கும் எங்களோட கலைச்சலன் சேருக்குமான உறவு எப்படி இருக்குது? நாங்கள் 2017 ஜிஎஸ்டி வச்சதுலேருந்து நாங்கள் குளோபலாக நாங்கள்
ஒண்டா ஒர்க் பண்ண தொடங்கி இருக்கிறோம். அந்த ஜிஎஸ்டி இவெண்ட் வந்து உண்மையாக வேர்ல்டு வைடாக இருந்த எல்லா ஓபியையும் ஒண்டாக்கி அந்த டேயில் இருந்து நாங்கள் ரெகுலராக மீட்டிங்ஸ் வச்சு பிரின்சிபல் வாரவர், ட்ரஸ்ட்டில் இருந்து மெம்பர்ஸ் வாரவே, இல்லை ஓபிஏ எல்லா பிரசிடென்ட்ஸும் வாரவே, நாங்கள் மந்த்லியோ ஒன்ஸ் இன் 2 months நாங்கள் மீட்டிங் வச்சு பள்ளிக்கூடத்துக்கு தேவையானதில் பிரின்சிபல்கிட்ட கேட்டு நாங்கள் என்ன செய்யலாம், என்ன ப்ரப்போசல் செய்யலாம் என்று பார்த்து அந்த காலத்தில் இருந்து இன்று வரை நாங்கள் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்போட ஸ்கூலோட ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறோம். கலைச்செல்வன் சார் வந்து பிரின்சிபலாக வந்தால் போல் நாங்கள் இப்போ இருக்கிற கன பேர் அவர்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸாவோ அல்லது அவர்கிட்ட காலத்தில் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்த நாங்கள். அப்போ அவர்கள் நல்ல நம்பிக்கையும் அவரோட சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இருந்தது. அப்போ கலைச்செல்வன் சார் வந்து எப்போவும் இன்னொரு ப்ரொஜெக்ட் கொண்டு கேட்டாலும் ஆல் பாய்ஸ் அசோசியேஷன் வந்து நாங்கள் எந்த மீட்டிங்லையும் வந்து இல்லை என்று சொன்னதே கிடையாது. எல்லா ப்ரொஜெக்டுக்கும் அவருக்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்கி அவர் கேட்குறதும் வந்து சரியான முறையில் தான் இருந்ததால் இணைஞ்சு வேலை செய்யக்கூடிய மாதிரி இருந்தது. ஓகே, உங்களோட தகவல் நன்றி. அதோட இன்னொன்று, நீங்களும் பழைய மாணவர் சங்கம் வெளிநாட்டில் இருக்கிறபடியால் இப்போ நீங்கள் இங்கேருந்து போயிட்டு வெளிநாட்டில் எங்களோட பாடசாலையை பார்க்க இல்லாட்டி திரும்பி எங்களோட பாடசாலைக்கு வரைக்கும் அந்த உணர்வு வந்து எப்படி இருக்கிறது? உண்மையாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் நாங்கள் படித்த காலம், நாங்கள் ஸ்கூல் என்று சொல்லி பார்க்கல உண்மையாக ஒரு போர்க்காலம். ஸ்கூலுக்கு போனது சரியான குறைவு. நாங்கள் வெளியால் டியூஷன் என்றதும் பார்க்க நாங்கள் உண்மையாக வெளியால் நாங்கள் வயது வந்தால் போல் நாங்கள் எங்கள் ஓலெவல் ஏ-லெவல் படிக்கக்குள்ள ஸ்கூல் டியூஷன் பார்க்க வீட்டை இண்டிவிஜுவல் டீச்சர்ஸ்கிட்ட போய் படித்த காலம்தான் கூட. அப்போங்களுக்கு அந்த காலத்தில் இந்த ஸ்கூல்ன்றது அந்த அளவுக்கு எங்களுக்கு இதாக இல்லாமல் இருந்தாலும் நான் ஸ்கூலோட ஒர்க் பண்ண தொடங்கினா போல் உண்மையாக நாங்கள் அவ்வளோ வேலை செய்திருக்கிறோம். நான் வந்து ஸ்கூலுக்கு வந்து ஒவ்வொரு முறையும் சொல்லாங்க ஜஃப்னா வரைக்குள்ளே நான் ஸ்கூலுக்கு போகாமல் விட்டதில்லை. போய் டீச்சர்ஸோட ஹாஜிருக்கிறேன், பிரின்சிபலோட ஹாஜிருக்கிறேன், மெயினாக கலைச்சலன்ஸரோட கிணதரம் இருந்து ஹாஜிருக்கிறேன். நாங்கள் ஸ்கூல் வந்து வளர்ந்து கொண்டு வர விதம் வந்து உண்மையாக நல்ல ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது. இந்த லாஸ்ட் 2-3 இயர்ஸில் கலைச்சலன் சார் வந்து ஸ்கூலை இன்னொரு லெவலுக்கு கொண்டு போயிருக்கிறார். உண்மையிலே உங்களோட சேவைகள் வந்து எங்களுக்கு தெரியும். இந்த பாடசாலையில் பழைய மாணவர் சங்கம் எவ்வளோ முக்கிய பங்குன்னு தெரியும். உங்களோட சேவைகள் தொடர்பாக நன்றி. உங்களோட தவறு இந்த நிகழ்ச்சி வந்து எனக்கு உண்மையாக சந்தோஷமான நிகழ்ச்சி. ஏனென்றால் இந்த பாடசாலை இந்த பழைய மாணவன் அதோட எங்களுடைய ஆசானுடன் படித்த மாணவன் அவருக்கு ஒரு விழா நடக்கிற சந்தோஷம் இருக்கும். ஆனால் பார்வையாளரான உங்களுக்கும் வந்து சந்தோஷம் தரும். என்றால் யாழ்ப்பாணத்திலே சரி எந்த இடத்துல சரி இப்படியான ஒரு நிகழ்ச்சி நடைபெறவில்லை. அவருடைய பிறந்த நாளுக்கு அவருடைய மாணவர்கள், அதாவது 1994ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் இருக்கிற மாணவர்கள் வந்து ஒன்றாக சேர்ந்து அவருக்கு ஒரு விழாவை பிறந்த நாளை சந்தோஷப்படுத்தும் முகமாகவும் மற்றும் பாடசாலை சேர்ந்த சேவையை சந்தோஷப்படுத்தவும் செய்கிற நிகழ்ச்சி வந்து உண்மையிலேயே சந்தோஷமாக இருந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து வாழ்த்தியவர்களோட ஒவ்வொரு துறையிலையும் வந்து பெரியவர்களும் வளர்ந்தவர்களும் வாழ்த்தினார்கள். அதே ஒரு பழைய மாணவனை ஒரு வழிபோக்கனை பாக்கி வந்து எனக்கு இரட்டிப்பு சந்தோஷம் கிடைச்சது. என்னுடைய ஆசிரியர் நான் படித்திருக்கிறேன், அவரை பற்றி எனக்கு தெரியும். அப்போ அவருக்கு இப்படியான விடயங்கள் இடம்பெறதை பார்க்க உண்மையிலேயே சந்தோஷமாக இருந்தது. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் வழிபோக்கன் ஜெயரமணன். அதோட வெகு விரைவில் வந்து எனது 100வது வழிபோக்க நிகழ்ச்சியானது வரப்போகுது. தொடர்ந்தும் நீங்கள் இந்த நிகழ்ச்சி கொடுக்குற ஆதரவு கொடுத்துட்டுருக்கோம். நன்றி, வணக்கம்.